வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து, மீனா, ரவி 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துன்ட்டு வராங்க. அவங்கள மரியாதையோட கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு போலீஸ்காரரு. நான் அவங்கள தப்பாக நினச்சிட்டு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. பரவாயில்ல, உங்களோட ஒய்ஃபு தைரியமாக போயிட்டு அந்த பார்லேருந்து அந்த வீடியோ வாங்கிட்டு வந்தாங்களா, இல்லைனாக்கா உங்களை நம்ம தப்பாக தான் நினச்சிருப்போன்னு சொல்லும்போது இவர் வருத்தப்பட்டு சொல்கிறாரு. இவன் போயிட்டு அதை கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வரலனா என்னோடய பிரச்சனையை மீனா தான் தீர்த்து வச்சான்னு சொல்லும்போது, பரவாயில்ல உங்களோட ஒய்ஃபு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்கன்ட்டு இவர் பாராட்டிட்டு அதுக்கப்புறம் காப்பி டீ வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல சிட்டியை வர வைக்கிறாங்க. சிட்டி வந்துட்டு, நீ தாண்டா அந்த வேலைலாம் பண்ணியிருக்கணும்னா, இல்லை அவர் அந்த மாதிரி குடிச்சிருப்பாருன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் குடிக்கலான்ட்டு எனக்கு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுதுன்ட்டு. ஏன்டா நீ எவ்வளோ பெரிய ப்ராடன் எனக்கு தெரியும், நீ சின்ன சின்ன வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ இதெல்லாம் வேறு பண்ணுறேன்னு. அந்த நேரத்தில் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு எல்லாருமே என்ன தப்பாக நினைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. இவன் இந்த மாதிரி பண்ண இதே மாதிரி பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணுவான்ட்டு. இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது, ஆமாண்டா நீ எல்லாம் நல்ல விஷயத்துக்காக பண்ணுற, நீ அதிக வட்டி கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ரொம்ப யோகியமானிட்டு இவன் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னுட்டு இவங்க 3 பேருமே சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க சொல்லிவிட்டு, சரி நீங்கள் கிளம்புங்கன்ட்டு இவங்க சாவி வாங்கிட்டு கிளம்பும்போது மீனா சொல்கிறாங்க, அவன் வெளியில் வந்திருந்தாக்கா அவனை 2 போட்டிருக்கலாம், அதை விட்டுட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண அவனை உள்ளே தள்ளிட்டீங்க சொன்னோன்னே, அதனால் என்ன இப்போவே அவனை 2 கொடுத்துட்டா போச்சுன்ட்டு இவர் வந்துட்டு அங்கே சீட்டியை போட்டு அடிக்கிறாரு. எல்லாருமே முத்து விலைக்கு விட்டுட்டு திட்டி அனுப்புகிறாங்க. வெளியில் வந்தாக்காங்க மீனோட தம்பி நின்றுக்கிட்டு இருக்காரு. இங்கே எங்கடா நீ வந்தா, இப்போ அவனை பற்றி உனக்கு தெரிஞ்ச, அதுக்கு மேலே அவன் கூட அவனை நாங்கள் பார்க்கக்கூடாது, எவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு மேலே அவன் கூட சேராதுறானிட்டு மீனாவும் ரவியும் அட்வைஸ் பண்ணுறாங்க. இவங்க 3 பேர் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா மீனாவோட தம்பி சிட்டியை வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்து பார்க்குறாரு. நடந்துலாம் நிஜமானிட்டு, எனக்கு தெரியாது, நான் வீடியோ எடுத்திருந்தேன், ஆனால் அதை நான் போடலை, என் கூட இருக்கிறவன் போட்டுட்ருக்கான், நீ அதை நம்பாத, அதை அவன் தப்பாக பண்ணிட்டான், அது எனக்கு தெரியவே தெரியாதுன்ட்டு அவர் சாதிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, நீ என்னை தப்பாக நினைக்காத, நீ என்னை தப்பாக நினச்சினா நான் இங்கேயே அந்த தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், நீ என்னை வெளியில் எடுக்குவானான்ட்டு, நீ கவலைப்படாத, நான் எடுக்கிறேன், உண்மையில தப்பு இல்லைன்னு தெரிஞ்சவன் நானும் உன்னை உள்ளே இருக்க விட மாட்டேன், நான் உன்னை ஜாமீனில் எடுக்கிறேன்ட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வெளியில் வரலாம், என்னோட இடத்துலேருந்து எல்லா பிஸ்னஸையும் நீ பார்த்துக்கிறேன்ட்டு சிட்டி மீனாவோட தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அவங்களும் கிளம்புறாங்க. இதே நேரத்தில் முத்து வீட்டில் அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்றாரு. முத்துவை நான் தான் தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் எல்லாருமே இன்னும் 2 பேர் அவனை தப்பாக தான் நினச்சிங்க, பேசுனீங்க, எப்படிலாம் பேசுனீங்க, இப்போ முத்துவை பற்றி நல்லாவே தெரிஞ்சிச்சு. மீனா போயிட்டு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு வந்து முத்து வீடியோ போட்டிருக்கான் வந்து பாருங்கன்ட்டு வீடியோவை டிவியில் போட்டு பார்க்குறாங்க. எதுவும் டூப்ளிகேட்டாக இருக்கும், அவன் வேணும்னு ஏதாவது தப்பாக பேட்டி எடுத்துருப்பான்ட்டு. ஆமாண்டா பொய்யை நீங்கள் உண்மையை நம்ப மாட்டிங்களா, உங்களோட புத்தி இதுதானே அவர் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல முத்து, மீனா, ரவியும் வந்து நிற்கிறாங்க. அண்ணாமலை, விஜயா, ரோகிணி, ஸ்ருதி 3 பேருமே அவங்களுக்கு ஆரத்தி எடுக்க வைக்கிறாங்க. மீனாவை பார்த்து ரோகிணி முறைச்சிக்கிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளே வந்தவொடனே அவங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. நான் உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிடும், நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ட்டு நான் உன்னை நம்பாமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சிரு, அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ண தெரியல, டென்ஷன் ஆகிட்டேன், உன்னை அடிக்க வர கை வாங்கிட்டேன்ட்டு ஒரு வருத்தப்பட்டு பேசுகிறாரு. நீ ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பேசுகிற, உனக்கு எல்லாம் உரிமையும் இருக்குப்பா, நீ என்னை அடிக்கலாம் திட்டலாம், ஆனால் என்கிட்ட பேசாத மாட்டா இருக்காதுப்பான்ட்டு அவர் வருத்தப்பட்டு பேசுகிறாரு. அப்போ மீனா வந்து இதெல்லாம் பார்த்து கண் கலங்கிட்டுறாங்க. மீனா அவங்க அத்தைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அத்தை இதுக்கு மேலே என்னை யாரும் குடிக்காரனோட பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்க அத்தை, இப்போ உண்மையை நிரூபிச்சிட்டோம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணிக்கிட்ட வந்து நீ சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அவரை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்கன்ட்டு, என்ன நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, அவன் என்ன எப்போயுமே குடிக்க மாட்டானே, எப்போ குடிக்கிறவன் தானே, இப்போ நடந்தது, இப்போ நீ போயிட்டு நிரூபிச்சிட்டு அதுக்கு மேலே குடிக்காமல் போயிடுவான், நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு விஜயா மீனாவை திட்டிட்டு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. அவளை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே, நீங்கள் போய்ட்டு முதல்ல குளிங்கன்னுட்டு முத்துவோட அப்பா சொல்கிறாரு. ப்ரோமோவில் மனோஜ் சரக்கு வாங்கிட்டு வராரு மாடி மேலே. கீழே 3 லேடிஸ் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே முத்து எப்பவுமே குடிக்கிறவர் தானா, இனிமேல் மீனா கிட்ட பர்மிஷனே கேட்க மாட்டாருன்ட்டு ரோகிணி மீனாவை சீண்டி பேசுகிறாங்க. எதிர்க்கே சுருத்தி இருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.